போனா போயிடுது. எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி 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 தான் எங்களை வாழ வைப்பதை போல அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் மக்கள் அந்த நிலையிலே இல்ல. வேணும்னே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அப்படித்தானே பேசுறாங்க. அப்படி என்ன அந்த கட்சியில முரண்பட்ட கருத்து இருக்குது. ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா தாக்கு பிடிக்குமா என்பதை என் பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, திரு முடிப்பாங்க. யாருக்கால யார் வாரி விட போறா முதல்ல அப்படிங்கிறதான் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, ஏபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலாமா அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே குடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு விட்டு சுற்றுப்பயணம் போறாங்க. என்ன? தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும். பிஜேபி என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடைய வச்சுட்டீங்க. பல பேர் இதை மீட்டெடுக்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் மீட்டெடுப்பேன் உறுதியோடு இருக்கிறார். உங்களால் மட்டும் தான் முடியும். நிச்சயம் அதை செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்ட் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு. இன்னைக்கு 2வது ரவுண்டு போயிருக்கிறாரு. திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு. டிரைவர் கூட இருப்பாங்க தெரியல. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்கிறாரு. இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணியை பார்த்து அவர் விமர்சனம் செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திமுக கூட்டணி, எங்கள் தலைமையிலான கூட்டணி வெறும் தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. இது கொள்கை கூட்டணி. அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவர்களை தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். வணக்கம். கேள்விக்களம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க இருக்கிற தலைப்பு, தமிழ்நாட்டில் இழுபறியில் இருப்பது எந்த கூட்டணி? இதற்கு காரணம் 3 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். அதிமுகவை கூறு போடுகிறது பாஜக. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். திமுக கூட்டணி விரைவில் உடையும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏதும் இல்லை அப்படின்னு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். இது குறித்து நம்மோடு விவாதிக்க இன்று நம்மோடு இணைகிறார்கள் திராவிடர் கழகத்திலிருந்து மதிவதனி, பத்திரிகையாளர் ஜென்ராம், அரசியல் விமர்சகர் துரைபாண்டியன், சேலம் மணிகண்டன் வழக்கறிஞர் மற்றும் வலதுசாரி திரு எம் குமார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் திரு ஜென்ராம் அவர்களிட்டிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாஜக தான் கூறு போடுது அதிமுகவென்று ஒரு பக்கம் துணை முதல்வர் சொல்கிறார். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென்று திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் திமுக கூட்டணி உடையும்னு சொல்லியிருக்கார். இதை சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அவர் சொன்னார், அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள்னு. அது நடக்கவில்லை. ஆனால் இன்று சட்டமன்ற கட்சி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் தேசிய திமுக கூட்டணி உடையும், எங்கள் கூட்டணி வலுப்பெறும், எங்களை யாராலும் உடைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக நேற்று கோவையில் பேசும்போது அதிமுக ஒன்றுபட்டு ஒரே கட்சியாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது அந்த ரெபல் ஃபேக்ஷன், அவர் ஸ்பிளிண்டர் குரூப் எல்லாரையும் அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையா? உண்மையில் எந்த கூட்டணி இழுவரியில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்பொழுது? தேசிய ஜனநாயக கூட்டணியா அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியா? உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால, புதிய இடத்துல, புதிய பணியில, புதிய பொறுப்புல உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. அப்புறம் அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது, அங்க அணிகள் எதுவும் இல்லை அப்படின்னு அதிமுக மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா யாராவது ஒரு தலைவர், முன்னாள் அமைச்சர் அல்லது வேறு தலைவர்கள் யாராவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட உடனடியாக டெல்லிக்கு போயிடுறாங்க.
பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றால் இங்கேயே இருக்கலாம். பிரச்சனைகள் இல்ல இருந்ததுன்னா உடனே டெல்லிக்கு போயிடுறாங்க. திரும்ப இங்க வர்றாங்க. இங்க ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவங்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு பதில் கிடைச்சிடுச்சுன்னா உடனடியாக டெல்லி போயிடுறாங்க. இப்படியே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் கட்சியில் இருந்து வெளியேற்றப்படுகிறார் அல்லது அவரே வெளியில போகிறார். இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்குது. அது அணிகள் அல்ல, அவைகள் தனி நபர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்களை அவர் சொல்றாரு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் முதல்ல நான் விலகுகிறேன்னாரு. அதுக்கப்புறம் டிடிவி நான் விலகுகிறேன்னு சொன்னாரு. ஆனா தேசிய ஜனநாயக கட்சியில கூட்டணியில எந்த விதமான பிளவும் இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு தலைவர் சொல்றாரு. இது எல்லாமே எனக்கு பழைய திரைப்பட காட்சி ஒன்றை நினைவுபடுத்துது. ஆண் பாவம் அப்படின்னு முன்னால வந்த ஒரு திரைப்படம், பாண்டியன் அண்ட் பாண்டியராஜன் நடிச்சது. அதுல காரை ரிவர்ஸ் எடுப்பாங்க. காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது வண்டி இடிக்குதா பாரு அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் எடுப்பாங்க. அது இடிக்கல வரலாம், இடிக்கல வரலாம், இடிக்கல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசியில வண்டி இடிச்சதுக்கு பிறகு இப்ப இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்பவும் நடக்கிறதாக நினைக்கிறேன். யார் வேண்டுமானாலும் வெளியில போகலாம், அவரால் எங்க கட்சிக்கு எந்த சேதமும் கிடையாது. எந்த கட்சி வேண்டுமானாலும் வெளியில போகலாம், அதனால எங்க கூட்டணிக்கு எந்த விதமான சேதமும் கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு ஐயையோ வண்டி இடிச்சிடுச்சு, நாங்க செல்வாக்க இந்த தொகுதியில இதனால இழந்துட்டோம், இந்த தொகுதியில இவரால இழந்துட்டோம் அப்படின்னு அன்றைக்கு ஒரு கணக்கு சொல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது போகவும் இப்படி மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வருகிறது. எல்லா பிரச்சனைகளையும் டெல்லியில போய் தான் தீர்வு காண வேண்டியது இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எம்ஜி ராமச்சந்திரன் அந்த காலத்துல கட்சிக்கு பெயரை மாற்றியதை இவர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டு விட்டார்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு டெல்லியில போய் தேடுறாங்கன்னா நீங்க தேர்தலை எப்படி சந்திப்பீங்க? தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்குது, டெல்லியை பத்தி பேசாதீங்க, இங்க அதிமுக திமுகவை பத்தி மட்டும் பேசுங்கன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ தங்களுடைய சொந்த கட்சி பிரச்சனைகளுக்கு கூட தீர்வை டெல்லியை நோக்கி காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலைமையை தான் இப்ப இருக்கு. அதைத்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு. எல்லாமே வெவ்வேறு அணிகளாக நம்ம பேசிட்டு இருந்தாலும் அவை எல்லாமே டெல்லி அணிதான், எல்லாமே பாஜக அணிதான் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இப்படி ஒரு சூழல் உண்மையிலேயே தங்களுடைய அணியில இருக்குது, தங்களுடைய கட்சியில இருக்கு. அப்படி ஒரு சூழல் இருப்பதை வேறு விதமாக மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக இங்க எல்லாமே சரியா தான் இருக்கு, மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க, திமுக கூட்டணி தான் விரைவில் உடைந்து விடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது 2023 இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 வருடங்களாக சொல்லி மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி பார்த்தாங்க, நடக்கல. அதற்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒருவேளை இருக்கலாம். 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத அவருக்கும் தெரியும். ஆனா இப்போதைக்கு தங்களுடைய கட்சியை ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கும் கூட்டணிக்குள்ள கொஞ்சமாவது வாக்குகளை தாங்கள் பெறுவதற்கும் தனக்கு ஒரு வெற்றி இருப்பதாக ஒரு தோற்றத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த ஒரு தேர்தல்கள்ல பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வெற்றி பெறக்கூடியவர்கள் பின்னால ஒரு கூட்டம் வந்து சேரும், வெற்றி பெறுபவர்களோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம்னு சொல்றதுக்கான அந்த பேண்ட் வேகன் எஃபெக்டை முயற்சி பண்றதுக்காக இப்ப தொடர்ந்து இப்படி பேசுகிறார்கள். இதைத்தான் கூட்டணி ஏற்பட்ட உடனேயே ஒரு பெரிய யுஃபோரியாவை கிளப்பினாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவும் சேர்ந்துருச்சு, அதனால உடனடியாக 2026 தேர்தலில் யாருமே அந்த கூட்டணியை ஜெயிக்க முடியாதுன்னு அந்த ஒரு நாள் 2 நாட்கள் அந்த தலைவர்கள் பேசினாங்க. அதிமுக தலைவர்கள் பேசல. அதிமுக தலைவர்கள் அந்த ஷாக்ல இருந்தே வெளியில வராம தான் இருந்தாங்க. ஆனா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அந்த கூட்டணி ஏற்பட்ட உடனேயே திமுக தோற்றுவிடும், ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டோம் அவர்களை என்ற உணர்வை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருவரும் மீண்டும் திமுகவை இந்த தேர்தலில் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த தேர்தலில் திமுக வெற்றி எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு திரும்ப எல்லாரும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. அந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போற இடமெல்லாம் அவர் இப்போ மீட்பு ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு.
தமிழ்நாடு முழுக்க வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக போகிறாரு. அங்கே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம் 2026 மக்களுக்கு வந்து அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது திமுக அரசு மீது. அந்த நம்பிக்கையை கடத்துவதற்கு வந்து தீவிரமாக முயற்சி செய்கிறார் சார். அது பலன் கொடுக்கவே இல்லையா? அவர் கூட்டணியை தாண்டி அவர் வந்து இப்போ இவ்வளவு பெரிய பிரளயம் நீங்க சொல்றீங்க, அதிமுகவுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டதான்லாம் கேட்கும் பொழுது அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காம, மக்கள்கிட்ட மட்டும்தான் நான் செல்வேன், மக்களின் அபிமானத்தை வெல்வேன், அதன் மூலம் ஆட்சி அமைப்பேன், மக்களை நம்பி மட்டும் போறாரோ திரு எடப்பாடி பழனிசாமி? இவர் இந்த தலைவர்களை நம்பாமல், கூட்டணி கட்சிகளை நம்பாமல், குறைந்தபட்சம் கூட்டணி கட்சிகளை நம்பல, கட்சியிலேயே பிற தலைவர்களை எவ்வளவு தூரம் நம்புறாருங்கிறது எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்குது. ஏன்னா தினந்தோறும் தனி விமானத்தில் டெல்லி போறாரு அவரு, இவரு டெல்லி போறாரு அப்படின்னு யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர் பெயரை சொல்லி அவரை சந்திக்கிறார், ரகசியமாக சந்திக்கிறார்னு ஏதாவது ஒரு செய்தியை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த செய்தி எதிரிகள் அப்படின்னு சும்மா வந்து திமுக எதிரிகள் கிளப்பி விடப்பட்ட ரூமர்கள் தான் இது. செங்கோட்டையனை தவிர யாருமே போகல, ஒரே யூனிட்டா இருக்கும், பொதுச் செயலாளர் முடிவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரகடனப்படுத்துறாங்களே சார். அப்போ அவர் ஒரு இன்னும் வந்து பார்ட்டி செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப் வந்து அவர் பின்னாடி வந்து சாலிடா நிக்கிறாங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி? அப்படி எடுத்துக்கலாம் நிச்சயமாக. அதாவது சசிகலா கூடவோ தினகரன் கூடவோ ஓபிஎஸ் கூடவோ யாரும் போகல, எடப்பாடி பழனிசாமியோட தான் அந்த நிர்வாகிகள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா 24 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் போய் அவர்கிட்ட பேசணும், அது நடக்கல அப்படின்னு இப்போ செங்கோட்டையன் சொல்றாரு. இதுக்கு முன்னாலேயே அது வந்து திமுகவால் கசிய விடப்பட்ட செய்தின்னு அன்றைக்கு சொன்னாங்க, அது உண்மையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க தலைவர்கள்லயே போனவர்ல ஒருவர் வந்து நேர்ல சொல்றாரு, இப்படித்தான் திமுகவால் கசிய விடப்படுகின்ற அப்படின்னு கோர்ட்ல சொல்றேன், திமுகவால் கசிய விடப்படுகின்ற செய்திகள் எல்லாமே நடந்த செய்திகளாக இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் எந்த காலத்திலயும் நடக்காத செய்திகளாக இருக்குது. அது உடைய போகுது, அவர் பேசினாரு, உடைய போகுது, இவர் பேசினாருன்னு சொன்னாங்க அப்பவும். ஆனா எந்த கட்சியும் உடையல. எல்லாருடைய கண்களுக்கும் தெரியக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நாம பேசிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாம அல்லது நம்ம கவனம் பெறாம சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுல 2026 இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தவர்கள் என்ன பேசுகிறார்கள்ங்கிறத நீங்க கவனிக்கணும். 2026 எங்களுடைய இலக்கல்ல, அது எடப்பாடி பழனிசாமிக்கான பிரச்சனை அப்படின்னு இப்போ பேச தொடங்கி இருக்கிறாங்க. ஆக கூட்டணி பிளவுபடவில்லைன்னு சொன்னாலும் கூட்டணிக்குள்ள அவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் தெரியுது. ஆனா திருப்பி வர சார், உங்களோட வர திரு மணிகண்டன், நான் உங்களுடைய கருத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். திசை திருப்புவதற்கான முயற்சி பெரிய அளவிற்கு கட்சியில வந்து ஒரு குழப்பம் இருக்கு, மனக்குமுறல் இருக்கு. பெயரை மாற்றி விட்டார்களா, இல்லை டெல்லிக்கு எல்லாவற்றிற்கும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாஜகவுடைய அனுதாபிகள், அதனுடைய சிம்பத்தைசர்ஸ், அதில் முக்கியமான தலைவர்கள் என்று கருதப்படுபவர்கள் எல்லாமே வந்து 2029 தான் இலக்கு, 2026 வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு வந்து நீண்ட தூர செயல் திட்டம் இருக்குது, லாங் டேர்ம் பிளான் வச்சுருக்கோம், எங்களுக்கு 29 தான் இலக்கு, அல்லது வந்து நீண்ட காலத்தில் வந்து எங்களுக்கு பாஜகவை இங்கே நிறுவ வேண்டும் ஆட்சி கட்டில் அப்படின்றத எங்களோட இலக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து திரு குருமூர்த்தி ஆகட்டும், இல்லை வந்து சில நாட்களுக்கு முன்பு, இல்லை சில மாதங்களுக்கு முன்பு வெளிப்படையாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே சொன்னதாகட்டும், 2029 தான் என்ன இலக்குன்னு அவங்களுடைய உட்கட்சி கூட்டத்தில் பேசினார், காணொலியும் வெளியே வந்துச்சு. அப்போ ஒருவேளை உங்கள் குழப்பங்கள் எல்லாம் மறைப்பதற்கு தான் இந்த முயற்சியெல்லாம் வந்து சொல்கிறீங்களா, இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களா? திமுக கூட்டணி உடைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடியதாகட்டும், இல்லை வந்து நாங்கள் எப்படியாவது ஆட்சி கட்டில் அமர்வோம், அதிமுக ஒன்றாக இருக்குன்னு சொல்வதற்கு காரணம் அதுதானா மணிகண்டன்? சன் நியூஸ் நேயர்களுக்கு எனக்கு மாலை வணக்கங்க. கார்த்திகேயனுடைய புதிய அவதாரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி பேசுன மரியாதைக்குரிய ஜென்ராம் வந்து ஒரு திரைப்படத்தை குறிப்பிட்டு சொன்னார். நானும் ஒரு திரைப்பட பாடல்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேங்க. வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய் அப்படின்னு திமுகவை கூட்டணி கட்சிகள்லாம் கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது. இன்னும் அந்த படத்துல எப்படி எண்டு சாப்பிட்றோம். மூத்த பத்திரிகையாளர் என்ன போறாரோ அவர் வழியில் நடக்கிறோம்ல நாமளும். அதனால என்ன நடக்க போகுது, பாட்டோட எண்டில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். 2004 3 மாதம் இருக்கிறப்ப மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் மறைஞ்சப்ப அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த வாஜ்பாயை இந்த பக்கம் ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு இந்த பக்கம் கூட்டணியிலேருந்து அப்படியே சோமர் சால்ட் பல்ட்டி அடித்து
பிஜேபி முதுகில் குத்திட்டு காங்கிரஸ் பக்கம் திமுக போன மாதிரி எத்தனை கட்சிகள் போக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜென்ராம் சாரோட நான் எப்பயுமே ஒத்து போக மாட்டேன். ஆனால் அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் முழுவதுமாக ஏற்றுக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, எதுனாலும் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்டதை நான் முழுவதுமாக ஏற்கிறேன், ஆதரிக்கிறேன். இதுக்கு என்ன வழின்னு அவர்கிட்டயே ஒரு தீர்வையும் கேட்குறேன். நிதிக்கு பிரச்சனை, உதய நிதிக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று 3 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாத வேற எந்த முதலமைச்சரும் போகாதீங்க அப்படின்னு லெட்டர்லாம் எழுதினவர் உதய நிதிக்கு சிக்கல் நிதி ஆயோக் மீட்டிங்ல சார் நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். அவதூறு நீங்க முடிவு பண்ணாதீங்க, பார்க்கிறவங்க அதை முடிவு பண்ணிட்டோம். நான் அவதூறு பேசுனா என்ன அவங்க காரி துப்புட்டு நாஞ்சில் சம்பத் சார் மாதிரி தொடச்சிக்கிறேன். அதனால அதை பத்தி நீங்க இது பண்ணாதீங்க. ஆமா 3 வருஷமா போகாம அதுக்கப்புறம் போய் மோடி சாமியை பார்த்து கையை பிடிச்சி குலுக்கி அவர் ஐயோ விடுங்க ஸ்டாலின் சார் கை வலிக்குதுங்கிற அளவுக்கு குலுக்குனார. இதுல இதே பாணியத்தான் அதிமுகவுக்கு துரோகம் செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட செங்கோட்டைன்னு இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கிறார். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒருவேளை கட்சி பேதமில்லாத முதலமைச்சர் வழியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. தமிழ்நாட்டோட 2 பிரதான கட்சியினுடைய தலைவர்கள், ஒரு தலைவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சா என்ன வம்பை கொண்டு வருவீங்களோன்னு எனக்கு பயமாகவும் பதற்றமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. கட்சியை சேலஞ்சு பண்ண மனுஷனை 12 மணி நேரத்தில் கட்சி பொறுப்புல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தூக்கி வச்சு நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாலும் சரி, அம்மா காலத்துக்கு அம்மாவுக்கு நீங்கள் ரூட்டு போட்டு கொடுத்தாலும் சரி, கட்சிக்கு போனீங்கன்னா நிற்க வேண்டிய இடம் வந்து ரோடு தான் அப்படின்னு காமிச்சவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் இந்த கூட்டணி எதனால தொடராதுன்னு சொல்றாருன்னு அவர் 3 பாயிண்ட் சொல்ற கார்த்திகேயன். அதாவது ஒன்று உறுதிங்க, பொங்கலுக்கு பின்னாடி நிச்சயமா திமுக கூட்டணியில தீபாவளி பட்டாசு வெடிக்கும். எதனால திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு? ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்ததா தமிழக வரலாறுல இது வரைக்கும் கூட்டணி வரலாறுல கிடையாதுங்க. கலைஞர் தலைமைக்கு பின்பு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அமாவாசையில இத்தனை அமாவாசையில வந்து முடிச்சிரும், கூட்டணி முடிச்சிருந்தாங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி முடிஞ்சு எல்லாரும் எங்க கூட வந்துருவாங்க, காங்கிரஸ்ல விடுதலை சிறுத்தைகள் வந்துருவாங்க. யாரும் வரலையே, அவங்க உறுதியா போய் நிக்கிறாங்களே. இன்ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து திமுக கூட்டணி கட்சிகளை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு. அவங்களோட கூட்டணியில இன்னும் தொடர்றீங்களேன்னு ஒரு விரக்தி நிலையில பேசுறாரு அப்படின்னு சொல்லி திமுக எதிர்வினையாற்று. 2017 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே நம்ம அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அரசியல் சோதிடர் மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன ஜோசியம் சொன்னாருங்க, 10 நாளில் கம்ந்துரும், 15 நாளில் கம்ந்துரும், 1 மாதத்துல கம்ந்துரும், 6 மாதத்துல கம்ந்துரும் அப்படின்னு சொல்லி 4.5 வருஷம், அதாவது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்து அந்த ஆட்சியை முடிச்சுட்டு தான் திரு எடப்பாடி பழனிசாமி வந்தாருங்க. ஸோ ஸ்டாலின் ஐயா சொன்ன சோதிடம் நடக்காம போச்சு. ஆன்மீக தம்பர எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஜோதிடம் உறுதியா நடக்கும், பொறுத்திருந்து பாருங்க. கலைஞர் தலைவரானதுக்கு பின்பு பாத்தீங்க என்ன சார் ஜென்ராம் சாருக்கு பூந்து விளையாடு அடுத்த சுற்றுல நீங்க என்ன அதிகமா பேசுவீங்க, அவருக்கு வேணா கம்மி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இவங்களுடைய சமீபத்து விமர்சனங்கள், கூட்டணி முறிவின் கடந்த கால வரலாறு அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா நான் சொல்ற மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும். நீ மீண்டு வர மதிவதனி, பொங்கலுக்கு அப்புறம் தீபாவளி பட்டாசு வெடிக்கும், கூட்டணி உடஞ்சிரும், கம்யூனிஸ்டுகளும் வந்து விடுதலை சிறுத்தைகளும் பெரும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. கூட்டணி வந்து உறுதியா இல்லை அப்படின்றாரு. உறுதியா இருக்கா இல்லையா? அண்ணா முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சி உங்ககிட்ட, அதுக்கு வாழ்த்துக்கள். ஒரு 3 செய்திகளை மட்டும் உங்களுடைய கேள்வியோடய நான் தொடங்கி பதில் சொல்லிடுறேன். இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா டாப்ல வருவான்ற மாதிரி தீபாவளி முடிஞ்சு பொங்கல் வந்தா நான் படம் நம்ம பார்க்கறதுல பெருசா, அதனால அவர்கள் படம் பார்த்து கட்சிக்குள்ள வந்தவங்க வந்து படத்தை பற்றியோ பாடலையோ பேசலாம். நான் படம் பார்க்குற பழக்கம் இல்லை, அதனால நிறைய செய்திக்கு வந்துடுறேன். 3 செய்தி. ஒன்று வந்து கூட்டணி கட்சிகள் வந்து வெடிச்சிரும் இல்லை பொங்கல் வச்சிருவாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலுமே ஒருவேளை ஒரு யூகத்திற்கு இவர்கள் சொல்லக்கூடிய திமுக கூட்டணி கட்சியில் வந்து ஒரு பிளவு ஏற்படும்னு கணக்குக்கு சொன்னால், இப்போ நீங்கள் அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது, அது உறுதி தானே, அதில் எந்த மாற்று கருத்தும் அதிமுகவுக்கும் இல்லை பிஜேபிக்கும் இல்லை.
இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தேசிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நேர் எதிராக பிஜேபியோட சண்டை போடுது. அப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கப்ப காங்கிரஸ் போகிறதுக்கு வழி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு பெரியார் திடலில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் நாங்கள் 2 சீட்டு 4 சீட்டுக்கெலாம் இல்லை, பெரியாரை படித்ததால் திமுக கூட இருக்கோன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஒரு கொள்கை கூட்டணி சொல்றீங்க. கொள்கை கூட்டணி, அதுக்கு நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். அவர் எல்லா சிறுபான்மையினர் நலனுக்காக விசிகா நிற்கிது, ரிசர்வேஷனுக்காக விசிகா நிற்கிது, ஓபிசி சமூகங்களுடைய ரிசர்வேஷனுக்காக நிற்கிது. அப்போ அவர்கள் பிஜேபியோடு அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுக கூட போக வழி இல்லை. சிபிஎம் சிபிஐ அவங்களுடைய கொள்கை அப்படின்றதே பாசிச எதிர்ப்பு, கார்ப்பரேட் எதிர்ப்பு. அப்போ அதை தூக்கி பிடிக்கக்கூடிய பிஜேபி அதோடு இருக்கக்கூடிய அதிமுக கூட போக வழி கிடையாது. இஸ்லாமிய அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், பிற இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், சிறுபான்மையினர் நலனுக்காக இருக்கக்கூடிய பிஜேபி அது கூட இருக்கக்கூடிய அதிமுக கூட போக வழி கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி வச்சு பார்த்தாலும் இந்த கூட்டணி உடஞ்சிரும்னு நம்ம வெளியே நின்று காத்துக்கிட்டு இருந்து யாராவது வரமாட்டீங்களான்னு பார்த்தாலுமே இவங்க யாராவது அதிமுக கூட போய் சேருவதற்கு திறந்திருந்த கதவுகளெல்லாம் மூடினவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்கள்லாம் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போ இல்லை இந்த கட்சிகள் திமுக கிட்ட இருந்து நம்ம கிட்ட வரணுன்ற எதிர்பார்ப்பு இருந்தோ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்க முடியாது. என்றைக்கு பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சதோ அப்பவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு கட்சிகளோ அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கவங்களோ அதிமுகவுக்கு போவதற்கான கதவை மூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாரும். ரெண்டாவது, இந்த கொள்கை கூட்டணி, தேர்தல் கூட்டணிக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புது டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு நேற்றைக்கு பேசின கூட்டத்தில் நினைக்கிறேன். தேர்தல் அப்போ வர்றது தான் கூட்டணி, கொள்கை வேற அப்படின்றாரு. இது ஒருவேளை அது சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு எங்கே சந்தேகம் வருதுன்னு கேட்டால், கூட்டணி தேர்தலுக்காக தானே, அப்போ அந்த கூட்டணியுடைய காலம் அப்படின்றது 3 மாதங்களா, இல்லை தேர்தல் அறிவித்த பிறகு அந்த பிரச்சாரம் பண்ணுற 60 நாட்களா, இல்லை 45 நாட்களா, இல்லை 6 மாதமான்னு இருக்குது. சரி, இப்போ அந்த 6 மாதம் 3 மாதம் கணக்குனே வச்சுப்போம். அப்போ மட்டும்தானே கூட்டணி. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க தேர்தலுக்காக, ஆனால் உங்கள் கொள்கை வேறு தானே. இதுவரைக்கும் அதிமுக வெளிப்படையாக ஏதாவது ஒன்று பிஜேபி கொண்டு வந்த சட்டங்களையோ மாநில காரணம் சொல்லியிருக்காங்களே, நாங்கள் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு. 2024 நாங்கள் பிரிஞ்சோம், இங்கே ஒரு பிளவு ஏற்பட்டது, மீண்டும் உறவை புதுப்பிச்சிருக்கோம், ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி திமுக எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் இப்பவே சீக்கிரமே உருவாக்கி. உறவுல இருக்கீங்க, கூட்டணியில் இருக்கீங்க, பிஜேபியோட கொள்கையோட ஒத்து போயிட்டீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். கொள்கை வேற கூட்டணி வேறன்றது அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய வேலை. நீங்க பிஜேபியோட கொள்கையோடய ஒத்து போயிட்டீங்க. அதுக்கு 2 எடுத்துக்காட்டு. ஒன்று, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம், அதனுடைய கொள்கை தான் பிஜேபியினுடைய அரசியல் வடிவம். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அஜெண்டா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிழல் இராணுவங்களை உருவாக்குவாங்க. திடீர்னு இஸ்லாமியர்கள் எதிரினுவாங்க. சரி, இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட்ல இருக்காங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்களா, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் எந்த அதிகார மட்டத்திலும் எதிரிகளா இல்லை. அப்போ இந்த போலியான நிழல் இராணுவத்தை உருவாக்குவாங்க. இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாதது மாதிரியும் பரப்புவார்கள். அப்படிதான் இன்றைக்கு அவங்களுடைய கொள்கை வழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இல்லாத ஒரு பிம்பத்தை, அதாவது திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணியோட பிரச்சனை இருக்கு, உடைய போறாங்கன்னு இல்லாத ஒரு கற்பனை குதிரையை ஓட விட்டுட்டு இருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அதில் நம்ம தலையிடலை. ஆனால் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணி விலகுவதற்கோ அல்லது இந்த கூட்டணியிலிருந்து போய் உங்கள் கூட சேருவதற்கோ எதை சாத்தியக்கூறாக சொல்கிறீங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம ரொம்ப யதார்த்தமாக கேட்கணும்னா, எங்களுடைய கழகத் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதற்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகளை நடந்ததையும் சொல்ல முடியும். நாங்கள் தலைமை அலுவலகத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்க போவதோ, ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்க போகிறதோ அவங்க தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு அரசியல் தளத்திலோ அரசியல் களத்திலோ நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ நீங்கள் பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடியதை வாய்ப்பாக பயன்படுத்தி பிஜேபி அதிமுகவை உடைச்சிக்கிட்டு இருக்கு. அது உடைக்குதுன்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெளிவாக தெரியுது. தெரிந்த பிறகும் கூட நீங்கள் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு மாயத்தை எப்படி ஏற்படுத்துறாதுன்றது தான் அதிமுக தொண்டர்கள்ட்ட, உண்மை தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்க முடியும். இது எதுக்குமே பதில் சொல்லாமல் திமுக எதிர்ப்பு ஒன்றை மட்டுமே வைத்து 2026 தேர்தலை அதிமுக சந்திக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கும்ல. அதே போல் பிஜேபியை ஆதரிப்பதற்கு என்ன வலுவான காரணத்தை சொல்லுவீங்க? பிஜேபி நீட்டை ஆதரிக்கிறது, நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லையா? பிஜேபி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துச்சு, அதிமுக எதிர்க்குதா இல்லையா? தொகுதி மறுசீரமைப்பு,
டீலிமிட்டேஷனை பிஜேபி கொண்டு வருது. அதிமுக உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பாராளுமன்றத்தில் வேணும்னு நினைச்சா அதை ஆதரிப்பீங்களா, எதிர்ப்பீங்களா? இன்றைக்கு வாக்கு திருட்டு ஓட்சோரின் இந்தியா முழுவதும் பேசப்படுதுன்னு சொன்னா அதுக்கு பிஜேபி மௌனம் காக்குதுன்னா, நீங்க ஒரு மாநில கட்சியாக நாளைக்கு நீங்க தேர்தலை சந்திக்கிறப்ப அந்த வாக்கு திருட்டு ஆபத்தானது தானே, அதை எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா? அப்ப இது எதையுமே எடப்பாடி பழனிசாமி கேள்விக்குள் கொண்டு வராமல் 26ல் ஜெயிச்சிருவோன்றது மாயை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிக்க போறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த கூட்டணி உடஞ்சிற போது பொங்கல் தீபாவளின்ற கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி திரு குமார். அதாவது பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து அணிதிரண்டு இருக்காங்க. அங்கே பாஜக இருப்பதனால் அவர்கள் போவதற்கு சாத்தியம் இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒன்று. இன்னொன்று, பாஜக தான் அதிமுகவை உடைக்குதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போது நீங்கள் வந்து இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் வந்து அமாவாசைக்கு வந்து மாறிடும், இல்லைன்னா வந்து பொங்கலில் வந்து ஆட்சி இது கூட்டணி உடைஞ்சிரும், எல்லோரும் எங்கள் பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய பலவீனங்களை மறைப்பதற்காக இது போன்ற கதைகளை எல்லாம், கட்டுக்கதைகளை எல்லாம் வந்து கற்பனை குதிரைகள் எல்லாம் பயணிச்சுட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கூட்டணி இன்னும் ஜெல் ஆகலை, அதனால தான் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. அப்படிதான் பாஜகவை தான் அதிமுக உடைக்குதான். இந்த விமர்சனம் ரொம்ப நாளாக இருக்குது. பாஜக மீது பல மாநிலங்கள், இன்னும் சில மாநிலங்கள் கூட இந்த விமர்சனம் இருக்குது. இங்கும் அதைத்தான் செய்கிறார்கள் அதிமுகவுக்கு. ஒன்று இந்த கூட்டணிக்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் நம்முடைய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய நண்பர் திரு கார்த்திகேயன் ஆகிய உங்களுக்கு 2வது வாழ்த்துக்கள். நீங்கள் சீரும் சிறப்புமாக நல்ல பிரபலமாக வந்து ஃபேமஸாக வர நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி. இப்போது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ஜனநாயகம் வந்து முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பரிணாமித்து கொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எல்லா கட்சியிலையும் இப்போ திமுகவினுடைய வலுவே அதனுடைய கூட்டணியை வைத்து தான். ஆரம்ப காலத்திலேருந்து திமுக கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லை, அதுதான் வரலாறு. இப்போ அண்ணா திமுகவில் கூட்டணி வெளியே வந்து கூட்டணி சேர்ந்து இந்த இந்த உரசல்களுக்கெல்லாம் காரணம் ஜனநாயக மூமெண்ட்டு தான். அது முன்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறது தான் தடைபடுகிறது. ஏடிஎம்கே ரொம்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கா? ரொம்பன்னு நான் சொல்லலை, ரொம்பன்னு சொல்றதுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கு. ரொம்பங்கிற காலமே அந்த காலத்தில் இருந்து 50 வருஷத்துக்கு முன்னே தான் தேடணும், ரொம்ப இருக்கிறத தேடணும். இன்றைக்கி வேணால் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அந்த கம்யூனிசமாக இருந்தாலும் கூட கருத்தியல் ரீதியாக அவங்க பேசுவாங்க. மற்ற கட்சிகள்லாம் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாரும் கேட்குற மாதிரி இருந்தது மாறி இருக்குங்கிற. ஓரளவுக்கு டெமோக்ராட்டிக்காக இருக்கிறனால தான் அந்த கட்சி ஓரளவுக்கு டெமோக்ராட்டிக்கை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு கூட நான் சொல்ல இல்லை. அதில் எல்லாரும் வைக்கக்கூடிய கேள்வி சார், டெமோக்ராட்டிக்காக இப்போ ஒரு எங்கள் கட்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய கட்சிக்குள்ள போகிறதுக்குள்ளே அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தலாம், இல்லை பொதுவெளியில் கூட பேசலாம். அது பாஜகவோடைய தேசிய தலைமையிட்ட போய் சொல்கிறதுல என்ன டெமோக்ரஸி இருக்குதுன்னு தான் கேள்வி. செங்கோட்டையன் ஏற்கனவே 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட தொடர்பில் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தார், அப்படி இப்படிமா இருந்தார். கடைசியில் அன்னைக்கு சொன்னார், கள யதார்த்தத்தை வைத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நல்லது, ஒன்று பட்டால் உண்டு வாழ்வுங்கிற அடிப்படையில் அவர் ட்ரை பண்ணார். அவருடைய கருத்து, அவர் சீனியர், அந்த கட்சியில் ரொம்ப சீனியர். அது எடுபடலைங்கிறதுக்கப்புறம் ஒரு நான் 15ஆம் தேதி 10 நாள் டைம் கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டார், 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணார். அதற்கு பிறகு அவருக்கு அது வந்து இவர் அவர்கிட்ட இன்னும் இது நம்ம சொல்லியும் ஒரு ரியாக்ஷன் இல்லையே அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அமித்ஷாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு போயிருக்கணும். அவரும் ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு செங்கோட்டையன். அதனால் மந்திரியாக இருந்திருக்கிறார், மூத்த அமைச்சர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். அவரை வர வைத்து பேசி வேண்டிய அறிவுரைகளை சொல்லி அனுப்பியிருப்பார். இது யதார்த்தமாக நடக்கிறது தான். அந்த காரணத்துக்கு தான் நான் கேட்குறேன். 9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கக்கூடியவர், மூத்த தலைவர். அப்போ ஒரு கட்சியில் வந்து தனக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, தலைமையுடைய கருத்து வேறுபாடு இருக்குன்னா அவர் பேச வேண்டிய இடம் வந்து தொண்டர்கள்ட்ட பேசணும், இல்லை கட்சியினுடைய மித்த தலைவர்களை கலந்து ஆலோசித்து
உட்கட்சிக்குள்ள முடிவெடுக்கிறது சரியா இருக்குமா? கூட்டணி கட்சியினுடைய தேசிய கட்சி இருக்கின்றனால அவர்கிட்ட போய் பேசணும், எதிர்கட்சிட்ட போய் பேசலையா? இல்ல நான் சொல்வது நான் கேட்கிறேன். இப்போ திமுகல ஒரு இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட தலைவரோ ஏதோ ஒரு இது செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவருக்குன்னு வச்சுக்கோம், அவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா டிஎம்கே தலைமையோடு அவங்க என்ன போய் காங்கிரஸ்ல போய் சோனியா காந்தி அம்மையார்ட்டயோ இல்லைன்னா மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்திட்டே பேசுவாங்க, மாற்ற மாட்டாங்க இல்லையா? முதல்ல இருந்தே இவர் ஏன் செங்கோட்டையன் ஏன் வந்து டெல்லிக்கு போய் கேட்கிறான்றதா கேள்வி. பொதுச் செயலாளருக்கும் அவருக்கும் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, இதுக்கு மேல இதை யார்கிட்ட சொன்னா நடக்கும்னு அவர் நம்புறாரு. அமித்ஷாட்ட சொன்னா கூட்டணியில் இருக்கிறது அங்கதான் சார் விமர்சனமே வருது. இந்த கூட்டணியே அது தொடருமா இல்ல இது வந்து பாஜக உடைக்குதா அப்படின்றதுக்கான கேள்வி விமர்சனம் எழுதுறதுக்கான காரணமே அதுதான். நீங்க வந்து போய் பிஜேபி கிட்ட போய் மத்தியஸ்தம் பண்ண சொல்லி கேக்குறீங்க. அப்ப யார்கிட்ட பொதுச் செயலாளரோட வந்து ஒரு பிணக்கு இருக்குன்னா அதற்கு மேல பாஸ்ட போகணும்னா பாஸ் வந்து அமித்ஷா அவர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல அவர் யார்கிட்ட சொல்லுவாரு? அதுதான் கேக்குறேன். அதுக்கு மேல ஒரு கட்சிக்கு பாஸ் வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்னா அப்ப இந்த கட்சி வந்து ஆல்ரெடி அதோட பிஜேபியோட ஒரு யூனிட்டா வந்து இல்ல சார் இல்ல நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுடைய என்டிஏவுக்கு தலைவர். அதிமுக யாரும் மறுக்கல. எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை. கேள்வி கருத்து வேறுபாடு வந்தா உள்ள கட்சிக்குள்ள பேசணுமா இல்ல கட்சி விட்டு வெளியில கட்சிக்குள்ள நீங்க ஏதாவது ஒன்று பண்ணலாமே ஒழிய கூட்டணி கட்சி 6 மாதம் 7 மாதமாக அவர் மௌனம் சாதித்தது அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். 16 மாசம் கூட ஆகட்டும், அதுக்கு மேல அது உள்ளக்குள்ள நீங்க இன்டர்னல் போறோம்ல தீத்துக்கணும். இன்டர்னலுக்குள்ள 6 பேர் போய் பேசுனாங்க. 6 பேர் போய் பேசுனாங்க. பேசினதுக்கு அப்புறமா அது ஒன்றும் நடக்கல. சரி, அதுக்கப்புறம் அந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் செங்கோட்டையன். அடுத்த 5 பேரும் இதுவரைக்கும் மௌனம் சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இல்ல செங்கோட்டையனோட நாங்க பார்க்கலன்னு சொல்லல, பார்த்ததாகவும் சொல்லல. புரியுதா? இதெல்லாம் இருக்கு. இதுக்கு மேல என்ன செய்யறான்னா அவருடைய திருப்தி அமித்ஷா சொன்னா கேட்பாரு. ஏன்னா கூட்டணியில் அவங்க இன்னொரு விஷயம் முக்கியமா மதிவதனி சொன்னாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கூட்டணிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாசிச எதிர்ப்புல வந்து அந்த ஒரு புள்ளியில ஒன்றிணைகிறாங்க. திருமாவளவன் அவர்களுடைய கோட்டை கூட சொல்லியிருந்தாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் நேற்று வந்து பெரியார் திடல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி, அதனால் வந்து இவர்கள் அந்த எதிரணிக்கு அதிமுக அணிக்கு போவதற்கான சாத்தியமே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி கதவுகளை மூடிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நீங்க என்ன அடிப்படையில் இந்த கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்போ ஒருவேளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட உறவை முறிச்சிட்டு திமுக கூட்டணி கட்சிகளோட எல்லாம் சேர்த்து கூட்டணி அமைக்கிற ஒரு திட்டத்தில் இருக்காரு. நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு எப்படி வேணாலும் யோசிக்கலாம். இல்ல நான் கேட்கிறேன். அவர் தான் சொல்றாரு கூட்டணி உடைஞ்சிரும்ன்றாரு. பாஜக ஒரு கட்சியை வந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கு நடுவில். அப்போ வந்து ஒருவேளை வந்து இந்த உறவை வந்து முறிச்சிட்டு திருமாவளவன் எல்லாரையும் கூட்டி இங்க வாங்க அப்படின்னு கேட்க போறாரா? பாஜகவுக்கு வேற இருக்கக்கூடிய எச்சரிக்கையா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு தொக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கிராமம் பூரா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பழைய பெரிய கூத்தாடின்னு யார சொல்றீங்க? டெல்லியில் இருக்கு. இல்ல ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு தொக்கு. இப்ப 2 பட்டு இருக்கிறது அதிமுக தான் சார். இருங்க 2 பட்டு இருக்கிறது நான் கட்சி சொல்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்றேன். ஊரு 2 பட்டால் கூத்தாடி தெருவில் போற வாரம் அந்த ஊர்ல ஒட்டுமை இல்ல. அதனால அவருக்கு அது ரொம்ப லேசா தெரியும். அது மாதிரி சொல்றேன் நான். அப்போ ஒரு புள்ளியில வந்து நன்றி இல்ல நான் திருப்பி வர்றேன். அப்போ ஒரு விஷயத்துல வந்து திரு துரைபாண்டியன்றதை நான் கேட்கணும். அவர் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுறார். 2 பட்டு இருக்கு, அதிமுக பிரச்சனைகள் இருக்கு, அதை பார்த்து வந்து எதிரணியான திமுக அணி வந்து கொண்டாடுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றார். இன்னொன்று வந்து வேற வழியில் வேற யார்கிட்ட போகணும்? அதிமுக பிரச்சனைனா டெல்லியில போய் அமித்ஷாவிட்ட கேட்டு தான் ரிசால்வ் பண்ண முடியும், எங்களால் வந்து அதை சரி செய்ய முடியும்னு வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்கிறார். அப்போ இதை வந்து என்ன இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி தொடருமா இல்லை வந்து இன்னொரு நம்பிக்கை வெளிப்படுத்துறாரோ? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எப்படியா திமுக இருக்கவங்க இழுத்துடலாம்ன்ற நம்பிக்கை. காய்ச்சல் அதிகமாக போய் கட்டுப்படுத்தவே முடியாமல் அப்புறம் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த காய்ச்சலில் உளறல் அதிகமாகும். அது மாதிரி இப்போ தேர்தல் காய்ச்சல் அதிகமாக போய் எடப்பாடி பழனிசாமி சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கார். முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தோழியர் மதிவதனி சொன்ன மாதிரி திருமாவளவன் எங்கள் கூட வந்துடுவார்னு அவரே மேடையில் பேசுகிறார். அவர் கட்சியினுடைய தலைவரை அவரே எங்கள் கூட வந்து சேர்ந்துருவார்னு. கம்யூனிஸ்டுகள் எங்கள் கூட வந்துடுவாங்க. அடுத்த 2வது நாள் திருமாவளவனையும் விமர்சனம் பண்ணார், கம்யூனிஸ்டுகளையும் விமர்சனம் பண்ணார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால் இது என்னன்னா காய்ச்சல் பிதற்றல், இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பழமொழி ஒரு நம்ம குமார் பழமொழியை சொன்னார், கிராமத்து பழமொழியை. நானும் கிராமத்து பழமொழியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது. அதே மாதிரி அமித்ஷா எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சாரோ அந்த கட்சிகளை காலி பண்ணிடுவார்.
இது நீ வந்து காஷ்மீரில் தொடங்கி இன்னைக்கு கன்னியாகுமரி வரல வந்திருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தேவை ஏற்பட்டால் ஒவ்வொரு மாநிலமாக கூட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஒன்று அதுக்கு அடுத்தது சகோதரி பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி, மதச்சார்பற்ற கட்சிகளின் கூட்டணியாக உருவாகி அது இந்தியா கூட்டணியாக பரிணமித்திருக்கிற ஒரு கூட்டணி. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியிலிருந்து இருக்கிறவங்க உடஞ்சி வந்துடுவாங்கன்னு சொல்கிறதுங்கிறது எனக்கு என்னமோ எடப்பாடி பழனிசாமிக்குன்னா அரசியல் புரியலன்னு தான் தெரியுது. அது அதே மாதிரி தான் தாத்தாங்களாம் 4 வருஷம் பக்கம் முதலமைச்சராக இருந்தவர் சார். பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொண்டு ஆட்சி நடத்தியிருக்காரு. கம்பராமாயணம் யார் எழுதுன்னு அவர்கிட்ட கேட்டு பாட்டு சொல்லுங்களேன். அது ஏதோ ஒரு ஃப்ராய்டியன் ஸ்லிப் சார், ஏதோ தெரியல. இருங்க நான் சொல்லிடுறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அரசியல் பேசணும்னா எதை வச்சு அரசியல் பேசணும்? இன்னைக்கு நாட்டு மக்களுடைய நன்மை தீமைகளை பற்றி பேச வேண்டும். இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு நாட்களாக என்ன நடந்தது, இந்த 11 வருஷத்தில் பாஜக இந்த நாட்டில் என்ன செய்து இருக்கிறது, அதை பற்றி பேச வேண்டும். ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசாதவர் நம்முடைய பழனிசாமி. இன்னைக்குங்க நேற்றுக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கனிம வளங்களை எடுப்பதற்கு இனிமேல் மாநில அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ புதுசாக சட்டம் வரப்போகுது. கனிம வளங்களை எடுப்பதற்கு மாநில அரசாங்கத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நிலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? மாநில அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு உடனே முதலமைச்சர் அதை பற்றி பேசுகிறார். கனிம வளங்களை எடுப்பதற்கு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டை நீக்கினால் அது நல்லது இல்லை, அது சர்வாதிகாரம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு சுட்டிக்காட்டிருக்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அடிப்படையில் பிரச்சனையின் அடிப்படையில் கூட்டு சேராமல் இவர் வந்து ஏதேதோ வளரிக்கிட்டு இருக்காருங்கிறதா ஒன்று. இப்போ நான் சொல்றது நீங்க சொல்றது எல்லாமே விட்டுருவாங்க. இப்போ அண்மையில் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்தியா டுடேயும் வளரிட்டு இருக்கிறாருன்னு பேசுறத கார்த்திகேயன் அனுமதிக்க கூடாது. மணியன் வர அடுத்து உங்ககிட்ட தான் வர. அடுத்து நீங்க தான் பேசணும். இல்லனா ஒரு கட்சி தலைமையை பார்த்து நாளைக்கு ஏன் கூட வந்துருவாங்க, நாளைக்கு அவங்க கூட போய் பேசுவாரா? அது என்ன வளர்றாரு அப்படி பேசிய காரணத்தினால தான் சொல்லுகிறேன். மணிகண்டன் அவர் கருத்தை முடிச்சிட்டோம். அடுத்து நீங்க தான் பேச வரீங்க. அடுத்து உங்களா வர. டெல்லிக்கு போறான்னு சொன்னா உதயநிதிக்கு பிரச்சனை வந்தா டெல்லிக்கு போறான்னு சொல்றாங்க. இவங்க எப்ப மார்ச் மாசத்துல அமித்ஷா கிட்ட ஓடி போனார்ல, இங்க இருந்து கார் மாத்தி ஓடினார்ல, எப்போ என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ரைடு வந்தோன்னு ஓடினாரு. அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிங்க. ஜனவரி மாசம் ரைடு, மார்ச் மாசம் கூட்டு இவர் பேசுறாரு. இப்ப நான் அது பிரச்சனைக்கு போகல. இப்ப நாட்டுல 26 இன்னைக்கு வந்து குருமூர்த்தியும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார். நாங்க 26 பத்தி கூட கவலைப்படல, 29 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 26ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனா என்ன, ஆகாட்டி எங்களுக்கு என்ன, எங்க கணக்கு 29 தான் அப்படின்னு பேசுறாருன்னா அது என்ன பொறுப்புள்ள பேச்சாப்போ? அப்ப எப்படி விளையாடுறாங்க? இன்னைக்கு அதிமுக ஆரம்பம் நல்லா எழுதி வச்சுக்கங்க இந்த வார்த்தையை. அதாவது நாயர் பிடிச்ச புலிவால்னு பழமொழி சொல்லுவாங்க. நீங்க கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா என்னன்னா, நாயர் தெரியாம புலியோட வாழை பிடிச்சிட்டாரு. அந்த புலிவாழை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் கடிக்க போகுது, விட்டாலும் கடிக்க போகுது. அதே மாதிரி நீங்க அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்த உடனேயே அதிமுகவுக்கு முடிவுரை எழுத தொடங்கி விட்டார்கள். அதனுடைய விளைவுதான் செங்கோட்டையன் தனியா பார்த்தார். இப்ப மட்டும் பார்க்கல, முன்னாடியே போய் பார்த்தாரு. தங்கமணி தனியா அங்க ஒருத்தர் ரகசியமா சந்திக்கிறாரு. குருமூர்த்திக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? குருமூர்த்தி ஏன் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ குருமூர்த்தியும் தன்னுடைய RSS தன்னுடைய கையை விரிக்கிறது. அப்போ எல்லா நிலைகளிலும் அதிமுகவை ஒரு அடிமை அதிமுகவா அமித்ஷா அதிமுக மாற்றி விட்டார்கள். இப்போ என்ன, ஒருவேளை பாருங்க, இப்படி ஒருவேளை நிறைய வாக்கு வாங்கி பழனிசாமி வந்துருவாரோன்னு பயத்துல தான் இவங்க பண்றாங்க. ஒருவேளை நான் ஒரு நல்ல ஜாகிரதை சொல்றேன். ஆனா அண்மையில் ஓட்டரும் இந்தியா டுடேயும் ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதாவது 3 மாசத்துக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. இந்த 3 மாதங்களில் நடந்த கருத்து கணிப்பில் என்ன முடிவு தெரியுங்களா உங்களுக்கு? திமுக வலுவாக இருக்கிறது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் ஸ்டாலின் தான் வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால எடப்பாடி பழனிசாமி பக்கத்துக்கே வரல. அதனால இவர் வளர ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து தேவையில்லாமல் இந்த கட்சி வந்துடும் அந்த கட்சி வந்துருவாங்கன்னு எப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார், நீங்களும் சொன்னீங்க, இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால இந்த கட்சிகள் எங்கேயும் போக போறதில்ல. சகோதரி சொன்ன மாதிரி அதிமுகவோட எந்த கட்சி சேர மாட்டாங்க. ஏன்னா கொள்கை வழியில் இருக்கிறார்கள். பாஜகவின் பாசிச எதிர்ப்பு கொள்கையில் இருக்கிறார்கள். சமூக நீதி கொள்கையை வேண்டி விரும்பி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தான் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு முக்கியமான
முக்கியமான பங்கு உண்டு. அதேபோல் இடதுசாரி கட்சிகளுக்கும் திருமாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிற காரணத்தினால் இவர்கள் யாரும் இந்த கூட்டணி விட்டு போக மாட்டார்கள். அந்த பக்கம் இருந்து இப்போ ஒவ்வொருத்தரா வர்றாங்க. தினகரன் வந்துட்டாங்கிறாரு, பன்னீர்செல்வம் வந்துட்டாங்கிறாரு, இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. அங்க இருக்கிறவங்க யார் பெரிய கட்சிகளும் இல்ல, பாஜக தான் இருக்கு. பாஜகவில் இருப்பவர்களும் தெளிவோடு இல்லை. இன்னைக்கு அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையாங்கிறதே பெரிய கேள்வியா இருக்கிறது. அமித்ஷாவும் இதுவரையில் பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவே இல்லை. கேட்போம். திரு மணிகண்டன், RSS பாஜகவினுடைய இலக்கு என்பது 2029. எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறவே கூடாது, எப்படியாவது அதை தடுத்து விட வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய திட்டம், RSS பாஜக திட்டம். நான் தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகள் கனிம வளம் எடுப்பது குறித்தான பிரச்சனைகளுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி கருத்து சொல்லாமல் இருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் டிடிவி ஆகட்டும் இல்லை OPS ஆகட்டும், ஏற்கனவே இருந்த கட்சிகளான பாமக இருக்குதா என்ற சந்தேகம் இருக்கிறது. அதே போல தேமுதிக அவர்கள் ஜனவரியில் முடிவெடுப்போன்றாங்க, அவர்களும் நட்பு பாராட்டுகிறார்கள் திமுகவோடு. அப்போ கூட்டணியையும் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை திரு எடப்பாடி பழனிசாமியால். இன்னொரு விஷயம், RSS பாஜகவிற்கு அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. அவர்களோட இலக்கு 29 தமிழ்நாட்டிலிருந்து சீட்டுகள் பெற வேண்டும், 26 EPS அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது அல்ல அப்படின்ற ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களால் தக்க வச்சுக்க முடியலையா கூட்டணியை? அப்பா, கேள்வியை உள்வாங்கிறதுக்கே தலை சுத்தி போச்சு. ரஜினிகாந்த் கிட்ட உங்க கொள்கை என்ன, கஷ்டமா தான் இருக்கும், உங்க பிரச்சனைகள் அவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்க கேள்வி கேட்டதுல கொஞ்சம் அதுல பகுதி நேரமாவது எனக்கு பதில் சொல்ல கொடுங்க. மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்துறது பாராளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அதற்காக எடுக்கப்பட்ட ஒரு வாக்கு அவங்க எடுத்ததுல அவங்க சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு பொது தளத்துல 1,00,000 கோடி பேர் பார்க்கக்கூடிய தளத்துல எப்படி இப்படி ஒரு உண்மைக்கு மாறான தகவலை சொல்றாங்க. அப்ப திரும்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆவதற்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி சேர்த்துக்க சொல்லுங்க. இல்ல அவர் முடிச்சிட்டோம். மணிகண்டன் சொல்லுங்க. உடன்பிறப்பே பேசி முடிங்க, அப்புறம் நான் பேசுறேன். உடன்பிறப்பே அவர் முடிச்சார், நீங்க பேசுங்க. உதவியா தான் சார் சொன்னாங்க. இல்ல விடுங்க மணிகண்டன் தொடருங்க, நீங்க தொடருங்க. அப்ப 10 சிறந்த முதலமைச்சர்கள் யார் அப்படின்னு சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புல ஐயா மு.க. ஸ்டாலின் பேர் வரலையே, அதை பத்தி பேசுவாரா? ஒரு பேசுறதுன்னா தமிழ் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் எது விஷயம் தெரியாதவங்கள உண்மையை பேச துணிவு இருந்தா முழு உண்மையை பேசுங்க, பாதியை மறைச்சிக்கிட்டு உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு பேசாதீங்க. திரு குமார் அவர்களுடைய நண்பர், நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க. அதிமுக என்பது ஒரு இறையாண்மை பெற்ற தேசிய நலனை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சி. அமித்ஷா அவர்கள் அதிமுகவின் அகில இந்திய தலைவர் அல்ல. முதல்ல இந்த தப்பு பண்றதை நிறுத்துங்க. இதனாலதான் 2024 கூட்டணி முறிஞ்சுது. எப்படி சார் இங்க இருக்கிற ஒரு அதிமுகவில் பிரச்சனைனா, இங்க இருக்கிற பழனிசாமி போய் பார்க்க மாட்டேன், ஆனா நான் டெல்லி சாமி போய் பார்ப்பேன் அப்படிங்கிற இதை முதல் நிறுத்துங்க. இதனால தான் இந்த மாதிரி இந்த பிரச்சாரம் இவங்க ஈடுபடுறாங்க. அவங்க அடிமை, இவங்க உங்களை முழுகுறாங்க, ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னேன், இது மிக மிக தவறு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல மிஸ்டர் பழனிசாமி, உங்க உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னாரு. இத மறுபடியும் தலையிட மாட்டோம்னு சொல்லுவார். எதுக்காக சார் திரு செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கணும்? இவரால் நீக்கப்படுறார், கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறார், அவரை சந்திக்கிறாங்க. அதே போல நயினாரும் சரி இல்ல பாஜக தலைவர்கள் ஒன்றிணைன்ற கருத்தை வழிமொழிகிறாங்க. அப்போ இங்க கூட்டணிக்கு தலைமையா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்கு நேர்முரணாக பாஜகவினுடைய தலைவர்கள் பேசுறாங்க. இங்கிருந்து போகக்கூடிய நீக்கப்பட்ட இல்ல இங்கிருந்து விலக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு அவங்க டெல்லியில பேசுறாங்களே, திரு அமித்ஷா பேசுறாரு. அப்போ ஒரு முரண் இருக்கா? இல்ல நீங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாஜக ரசிக்குதா? அதனாலதான் அந்த விமர்சனம் வருது. கேள்வி விடுங்க பேச, அதுதாங்க சொல்றேன், தவறுன்னு சொல்றேன். கூட்டணி ராஜ தர்மத்தை பாஜக இனி ஒரு முறை மீறக்கூடாது. அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களையோ தூக்கி எறியப்பட்டவர்களையோ இவங்களை சேர்த்துங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறோம், தேர்தலா இருக்கிறோம் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னோம். என்ன செங்கோட்டை காது குத்து வச்சிருக்கேன் பேர பிள்ளைகளுக்கு கெடா விருந்துக்கு அழைக்க போனாரா? அது தவறு. நான் அன்னைக்கே குறிப்பிட்டு சொன்னேன், அதிமுகவுடைய உள் விவகாரங்களில் தலையிடாதீங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கேன். தலையிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமா ரொம்ப கேட்டகாரிக்கலா அதை சொல்லலாமே. நீங்கள் எதற்காக எங்கள் கட்சி பிரச்சனைகள்ல தலையிடுறீங்கன்னு வெளிப்படையா நீங்கள் சொல்றீங்களே. இப்போ இந்த கருத்து ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்து வர மாட்டேங்குது? 3வது முறை குறுக்கிடுறீங்க, 3 ரெட் கார்டு போட்டீங்க.
எடப்பாடி பழனிசாமி சன் டிவியோட விவாத மேடையில் கேள்வி நேரத்தில் வந்து உட்காந்துட்டு சொல்ல மாட்டார். சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்ற பாஷையில தெளிவா சொல்லிட்டார். இனிமேல் இந்த மாதிரி தலையீடு கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இனி ஒரு நிகழ்ச்சி நடக்குதான்னு பாருங்க. ரெண்டாவது விஷயங்க, பிஜேபி சொன்னது கரெக்டு தான். முதல் சிட்டிங்லேயே திரு அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசிக்கிட்டு, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபி அப்படிங்கிறது தான் அந்த கூட்டணி முதல்ல ஏற்பட்டுச்சு. 2026 பழனிசாமி முதலமைச்சராக உட்கார வச்சா தான் 2029 4வது முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு பிஜேபிக்கு இங்கிருந்து ஒரு குறைஞ்சது 20 எம்பிகள் போவாங்க. அதுக்கு பழனிசாமி அங்கே உட்கார வைக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் பாடுபடுவோம் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறத எவ்வளோ வசதியாக திசை திருப்பி ஆடிட்டர் குருமூர்த்தி இப்படி சொல்லிட்டாரு. ஆமாம், 29 தான் ஒரு தேசிய கட்சிக்கு அவங்களுக்கு அதுதான் முக்கியம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் பாஜக ஒரு வளர்ற கட்சி, 4வது முறை ஆட்சி அமைக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியங்கிற அடிப்படையில் சொன்னதை திருச்சி பேச வேண்டாங்க. அவங்க எனக்கு முன்னாடி பேசுகிற அந்த மேடம் ஏதோ சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டா செட் பண்ணுதுன்னா இந்த காலகாலமாக தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் காதில் பூ சுற்றுவீங்களே, வடக்கு வாழுது தெற்கு தேயுது, தமிழா இன உணர்வுகள், ஆரிய திராவிட போர் அப்படின்னு இந்த நீங்கள் சுற்றுவீங்களே, அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஏதோ காதில் பூ சுற்றுற மாதிரி எனக்கு தெரியலிங்க. ஒரு விஷயம், நீங்க எல்லாம் மோடி எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில எப்படி சேர்ந்திருக்கிறீங்களோ, திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவக மாடல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிற இந்த தமிழனையே அழிக்கக்கூடிய 2011 அவங்க அப்பாவோட மோசமான ஆட்சி கொடுக்கக்கூடிய ஸ்டாலினை தூக்கி அரபிக்கடலில் எரிய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தான் பாஜகவோட சேர்ந்திருக்கிறோம். கொள்கை கூட்டணிங்கிறது 67 இருந்து கிடையாது. ராஜாஜி பூணுல இந்த பக்கம் பிடிச்சு போய் எல்லா பிராமணனும் வந்து திமுக கோட்டு போட்டு கேட்டப்பையும் ஈவேரா வாங்கடா இந்த பக்கம் வண்டியில் ஏறி வந்து பச்சை கமல கொள்கை ஜென்ராம் அவர்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். திரு ஜென்ராம் அவர்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லிட்டாரு, அவருடைய எதிர்ப்பை பதிவு வேண்டியவர்களுக்கு பண்ணிட்டாரு அப்படின்றத வலியுறுத்துறாரு. இல்ல, அரபிக்கடல்ல ஒருவரை தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்றது வன்முறையை தூண்டும் பேச்சுதான். அது வந்து அரசியல் பேச்சாக பார்க்க முடியாது. அரசியல் பேச்சாக பார்க்க முடியாது. நண்பர் மணிகண்டன் வந்து அந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு உணர்வை மட்டும் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும். நீங்க கேள்வியிலேயே அவர்கிட்ட குறிப்பிட்டதை போல கட்சிக்குள்ள எல்லாரும் ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு உட்கட்சி பிரச்சனைகளை தலையிட மாட்டோம்னு சொல்பவர்களுக்கு எப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குது? அதனால அவங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுடைய உள் விவகாரங்களுக்குள்ளேயும் தலையிடுறாங்கிறது தான் நடைமுறையில நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இதையும் பாக்குறோம். நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணி கட்சிகளை நிர்வகிக்க தெரியலன்னு சொல்லிட்டு வெளியில போனது டிடிவி தினகரன். அது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை தான் காட்டுது. அது குறித்து அதிமுக ஒரு கூட்டணி கட்சியாக எந்த கருத்தையும் சொல்லல. ஆக அதிமுகவுடைய அதிமுகவினுடைய சிஎம் கேண்டிடேட்டை மாத்தினதுக்கு பிறகுதான் நாங்க வந்து திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிளவா இல்லையா அப்படிங்கறதும் நயினார் நாகேந்திரன் தான் விளக்கம் சொல்லணும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தா. இங்க வந்து கூட்டணி இருக்கா சார்? கூட்டணிக்குள்ள கூட்டணி இருந்ததா? அதிமுகவுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் எல்லாரும் கேக்குறாங்க. எனிவே டைம் இல்ல. நன்றி. ஒரே ஒரு அவர் சொன்னது இல்ல ஒரே இது குறித்து இது குறித்து வந்து ஒரு எக்ஸ் தளத்துல வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏதும் இல்லை, கூட்டணி உறுதியாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பது அப்படின்னு ஒரு போல் வச்சிருந்தோம். அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் வந்து தன்னம்பிக்கை 22%, தவறான மதிப்பீடு 78%, கருத்தில்லை 0. மதிவதனி உங்ககிட்ட இருந்து நான் கேட்குறேன். தன்னம்பிக்கை தவறான மதிப்பீடு 2 தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் தவறான மதிப்பீடு 78% வந்திருக்கு. இதையும் சேர்த்தியே உங்களுடைய கருத்தை முடிச்சிருங்க. இல்லை, முதல்ல வந்து நான் எப்போ பாரு வரப்ப கண்ணிய குறைவான வார்த்தைகள் அதுக்குள்ள நான் போல. ஆனால் அரபிக்கடலில் தூக்கி வீசுவோன்றது வன்முறை. அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அதை வழக்கமாக அவர் பேசுறது. அதுக்குள்ள நான் போல. ரெண்டாவது, ஒரு ரொம்ப பதட்டத்தில் தமிழா இன உணர்வுகள் இன்னைக்கு அதுதான் சொல்கிறோம். அதை பார்த்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஆத்திரம் வந்தால் ஒரு நியாயம் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளராக மாநில கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க அதுக்கு ஆத்திரப்பட தேவை கிடையாது. திராவிட கட்சின்னு சொல்லிட்டு மாநில கட்சியில் இருக்கவங்க அதுக்கு ஆத்திரப்பட தேவையில்லை. இரண்டாவது, ஒரு நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு தவறான மதிப்பீடுன்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவதை தான்
திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி நான் ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப பதிவு பண்ண நினைக்கிறேன். குமார் சாரும் சரி, திரு மணிகண்டன் அவர்களும் சரி, கூட்டணி இருப்பதால் தான் திமுகவுக்கு பலம்ன்றதை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி தான் திமுகவின் பலம், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் திரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டாலஸ்ட் லீடராக எங்கே நிற்கிறாருன்னு சொன்னால், ஒரு தேர்தலில் இருந்த கூட்டணி தமிழ்நாட்டில் திரும்ப இருந்ததா சரித்திரம் இல்லைன்றாங்கல்ல, அந்த சரித்திரத்தை மாற்றி 11 தேர்தல்கள் தொடர்ந்து 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்னு 12 முறை இந்த கூட்டணியை வலுவாக வைத்திருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாததுனால தான் கூட்டணிக்கு நீங்கள் ஆள் சேர்க்கறது ரெண்டாவது, இருக்கிறவங்களை துரத்தி விடுறது, இருக்கிறவங்களை அனுப்பி விடுற வேலையை பார்க்கக்கூடியவர்கள், தலைமை பண்பு அற்றவர்கள். அதனால தான் திராவிட மாடல்ன்ற வார்த்தை, திராவிடம்ன்ற வார்த்தை பிஜேபிக்கு எரியலாம், கசக்கலாம், ஆர்எஸ்எஸ்க்கு கசக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு திராவிடம்ன்ற வார்த்தை, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இவங்க எல்லாத்தையும் தானே எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கிட்டு உங்களுடைய அதிமுகவினுடைய லோகோல இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் லோகோல பயன்படுத்தினாங்கல்ல. இன்றைக்கு எடப்பாடி அவர்களும் தந்தை பெரியார லோகோல பயன்படுத்துறாங்க. ஆனா ஈவேரான்னு எரியுதுன்னு சொன்னா அதற்கு பெயர் ஆர்எஸ்எஸ் தான், அதற்கு பெயர் பிஜேபி தான். இதை வச்சுதான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியை, அதிமுகவை ஆர்எஸ்எஸ் அனைத்து அழிக்க நினைக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இத்தனை பேர் வெளியே வராங்க. வெளியே வரக்கூடிய பல பேர் பிஜேபியினுடைய கையாட்களாக செயல்பட்டு பழனிசாமிக்கு எதிராக இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள எனக்கு நீ சண்டை, உனக்கு நீ சண்டைன்னு பர்சனல் சண்டை தான் தீர்த்துக்கிறாங்களே தவிர அதிமுகவுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒருபோதும் தங்களுடைய தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை எதிர்க்கக்கூடிய பிஜேபியை எதிர்க்கக்கூடிய திராணி இல்லாததுனால தான் இன்னைக்கு திமுக எதிர்ப்பை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். திருக்குமார், அதாவது தவறான மதிப்பீடுன்னு 78% சொல்றாங்க. அதே போல எதிர்க்க முடியாமல், திமுகவை எதிர்க்க முடியாமல் தான் இது போல கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, தவறான விஷயங்களை பதிவு பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது தவறான முடிவுங்கிறது செட்டில் ஆகாமல் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த மாதிரி அதிகமாக போட்டிருப்பாங்க. இருக்கிறத பேசணும், நான் உடனே மாற்றி பேசுறதுக்கு நான் தயாரில்லை. அதனால அந்த கணிப்புக்கு அது காரணமாக இருக்கலாம். ஆனால் நடைமுறை என்னன்னா அது செட்டில் ஆயிருங்கிறது தான் நம்பிக்கை. நான் செட்டில் ஆயிருங்கிறது தான் நம்பிக்கை. ஏன்னா இங்கே இருக்கிறத போல பிரச்சனை திமுகவில் இருக்குது. நம்ம முதல் ரவுண்டில் நான் அதை பற்றி சொன்னேன். திமுகவில் என்ன பிரச்சனை இருக்குது? கம்யூனிஸ்ட் தோழர் இருக்கார் பக்கத்தில். ஒரு நிமிஷம் ரெண்டு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். என்ன சொன்னாங்க? எங்களுக்கு நாங்கள் 12 சீட்டு இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு வலதுசாரின்னு சொன்னாங்க, இடதுசாரின்னு சொன்னாங்க. திருமாவளவன் அவர்கள் என்னை எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டுருக்காங்க, நான் ஏன் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம வாதம் நடத்தல. இல்ல நேத்து அவர் சொன்னது இது எண்ணிக்கைகளால தீர்மானிக்கப்பட்டது இல்ல, கொள்கையால தீர்மானிக்கப்பட்டது. அதனால இந்த கூட்டணியில் தொடர்புன்னு சொல்லிட்டாரு. அவங்களோட அபிலாஷைகளை வெளிப்படுத்தினார். 12 சீட் வேணும். அவங்க கூட்டணியை விட்டு போறேன்னு திரு டிடிவி தினகரன் மாதிரியோ திரு ஓபிஎஸ் மாதிரியோ சொல்லல. ஏற்கனவே இருந்த கூட்டணி இப்ப இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத பாமக போல சொல்லல. அது கட்சியை 2 பிளவாயிட்டு இருக்கு. இந்த பக்கம் தேமுதிக திமுக நட்பு பாராட்டிட்டு இருக்காங்க. கூட்டணி உண்மையிலேயே உடைஞ்சு செதறி போயிருக்கு. கூட்டணி அமைப்புன்னு திரு எடப்பாடி சொன்னாரு. அந்த கூட்டணி தானே. நான் தேர்தலே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கூட போய்விடுவேன் என்றும் சொல்லியிருக்கார் திருமாவளவன். அதனால அவரும் விரக்தியில் இருக்கார். அவருக்கு விரக்தியில் இருக்கார். அவரும் ஆட்சி அதிகாரத்தை அர்த்தத்துல சொல்லல. இல்ல அவர் தேர்தல் கூட்டணியை சொல்லிட்டு தேர்தல் வேண்டாம்னு சொல்லல. கடந்த காலங்கள்ல அவருடைய பேட்டிகள் எல்லாம் நீங்க நம்ம எல்லாம் விவாதிச்சிருக்கோம். நேத்து நடந்ததா மதிவதனி சொன்னாங்க. நேத்து நடந்தது உண்மைதான். அதுக்கு முன்ன நடந்ததை நான் ஞாபகப்படுத்துறேன். ஆகையினால ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற வரைக்கெல்லாம் போயிருக்கிறது. அதனால அதெல்லாம் நம்ம இப்போ இன்னும் தேர்தலுக்கு 3 மாதம் இருக்கிறது. இன்னும் 3 மாதம் இருக்கிறது. 3 மாதத்துக்குள்ள என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுங்கிறத முடிவு செய்வார்கள். இன்னொன்று சொன்னார், நம்ம நண்பர் சொன்னார் சுருக்கமா, பாஜக என்ன செய்ததுன்னு கேட்டார். பாஜக செய்த திட்டத்தை 50 வருஷமா காங்கிரஸ் செய்யாத திட்டத்தை இந்த 10 வருஷத்துல செய்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது. ஒரு சொல்றேன் 50 வருஷமா செய்யாத திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்கு. அதாவது டைம் இல்ல சார், டைம் இல்ல. முத்ரா திட்டத்துல அதிகமா பலனடைஞ்சு தமிழ்நாடு. 5 லட்சம் பேர் சாதாரண மக்கள் கொஞ்சம் பேச 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ்
சாமானிய மனுஷனும் போய் அப்போலோ ஆஸ்பத்திரி போல ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கலாம். முத்ரா திட்டத்தோட ஆவரேஜ் சம்பளம் வந்து 10,000 ரூபாய்னு சொல்லி நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. 10,000 ரூபாய் என்ன தொழில் தொடங்கி எவ்வளவு வளரும்னு நமக்கு தெரியும். இப்ப இந்த திட்டம் சாதாரண மக்களுக்கு பலனடையக்கூடிய திட்டம். அதை மத்திய அரசு தான் நிறைவேற்றிருக்கிறது. நகரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா கட்டுமானங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் எல்லா நகரங்கள்லயும் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால கேஸ் வாங்கினவங்களுக்கு அடுத்த கேஸ் வாங்குறதுக்கு பணம் இல்ல. இதுதான் இந்தியாவோட யதார்த்த நிலைமை. ஆனா மாறா என்ன நடந்திருக்குன்னா பெரிய பணக்காரன் ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு ஏழைகளுடைய சொத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நல்லா மிடில் கிளாஸா இருக்கிறவன் பிச்சைக்காரனா மாறிக்கிட்டு இருக்கான். அதான் உண்மை. நான் அதுக்கு நான் போகல. அது வேணா பொருளாதாரத்தை பத்தி தனியா பேசுவோம். உண்மை இதுதான் சார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. இவர்கள் கருத்து கணிப்பை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, போன பாராளுமன்ற தேர்தல், அதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல், தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களிலும் அவர்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மக்கள் நல திட்டங்கள் எந்த நாட்டிலும் இல்லாத திட்டம், எந்த மாநிலத்திலும் செய்யாத திட்டம், காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம். அதனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் தான் முதல்வர் செஞ்சிருக்காரு. வேற எந்த மாநிலமும் பண்ணல. அது மிகச்சிறந்த முறையில் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமா கல்வியில, வேலை வாய்ப்புல, இன்னைக்கு தொழில் தொடங்குவதில் என்று சொல்லி எல்லா நிலையிலும் முதல் மாநிலமா இருக்கிறது. அதனால மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆட்சிதான் அமையும். மிக்க நன்றி. ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு 11.19% வந்து வளர்ச்சி இருக்கிறதுலே உச்சபட்ச வளர்ச்சி வந்து தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அப்படின்றத ஒன்றிய அரசே தான் சொல்லுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வளர்ச்சி, இது போன்ற கொள்கை கூட்டணி வந்து கரை சேர்க்கிறதா, இல்லை வந்து மெகா கூட்டணி உருவாக்கி வரக்கூடிய காலங்களில் பொங்கல் வந்தால் இல்லை அடுத்த அமாவாசைகள் வந்தால் கூட்டணிகள் உருவாகி எதிர்க்கட்சி கூட்டணி வந்து கரை சேரப் போகிறதா, இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.